ஒரு தலவாணி கூட மேலே வச்சுக்கலாம். நம்ம கட்டில் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வளைய கொஞ்சம் டீப்பாகிடும், கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிப்பு, இந்த பேக் ஆஃப் த ரிப்பு ரெண்டு வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்லோவில் போட்டு அப்படி லேசாக ரிலாக்ஸ்டாக, முட்டி ரொம்ப முன்னாடி போகக்கூடாது, கொஞ்சம் பேக்கில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல வந்து பண்ணி பாருங்கள் இப்படி வசமாக இருக்கான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுட்டு பெட்டில் அப்படியே சாஞ்சிட்டு பிடிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பெட்லேயே பண்ணலாம் நல்லாதான். ஸோ இது பண்ணும்போது என்ன பண்ணால் நல்ல இந்த செஸ்ட் மசில்ஸ் இந்த ரிப்பெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்பெஷலி குட் ஃபார் த ஆஸ்மெட்டிக் பீப்புள். ரொம்ப ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, பஃப் ஸ்டே சொல்லுவாங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்காங்க, அவங்களாம் இது வந்து ஸ்பெஷலாக ஈவினிங் நிறைய பண்ணாங்க, புரட்ட விட்றாங்க தூங்கப்போம் அப்படின்னா அவங்களே இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்னோரிங், வீசிங் அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி திக்கி திக்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல். கழுத்து நல்லா தொகறதுனால ரத்த ஓட்டம் கழுத்துக்கு நல்லா போகும். இதுவே என்ன பண்ணுன்னா நம்ம அந்த லைன் போஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி த்ரோட் நல்ல திக்கி பேசுகிறவங்க மட்டும் எல்லாரும் கற்றுக்கணும்னு அவசியம். இப்போ நீங்கள் ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னு நினச்சி பயந்து போய் இது போக